திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆடும் பரிவேலணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியானைச் சகோதரனே. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு தொட்டிக்கலை சுப்பிரமணியர் அருளி செய்த சுப்பிரமணிய திருவிருத்தம். சுப்பிரமணிய தம்பிரான்னு அவருக்கு இன்னொரு பேரும் இருக்குது. அவர் திருவள்ளூர் அருகேயுள்ள தொட்டிக்கலை என்ற ஊரில் உள்ள சிதம்பரேஸ்வரர் திருக்கோயிலில் குடிகொண்டிருக்கும் பெருமான் மீது அன்பு கொண்டு அவ்வூரிலேயே வாழ்ந்தவர். தன் வாழ்நாளையே தன் குருநாதருக்காகவும் சிவபெருமானுக்காகவும் முருகப்பெருமானுக்காகவும் அர்ப்பணித்து அருள் பெற்று பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தியவர். இவரே மாதவ சுப்பிரமணியர் என்று அழைக்கப்படுகிறார். தொட்டிக்கலை சுப்பிரமணியர் திருவிருத்தம் பாடி தொழுநோயாளியின் நோய் தீர்த்து தம் வாழ்வில் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தியவர். இப்போ இவர் அருளிய சுப்பிரமணிய திருவிருத்தம் தான் நாம் தினந்தோறும் பாடிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி பாடல் 8வது பாடலை பாட போகிறோம். இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படிலாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். சொன்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, சொல்லனாலும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ரொம்ப கஷ்டம். நானும் உங்களாண்ட கெஞ்சாத குறையாக கேட்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. என்னுடைய வியூவர்ஸுக்கெலாம் அவ்வளோ கல் மனசு இல்லை. இருந்தால் என்ன பண்ணுறது, பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சரி வாங்க, இன்றைக்கி நம்ம திருவிருத்தத்தை பாடுவோம். அற்புத மிக புகழ் திருப்புகழ் விருப்பொடு சொல அருணகிரிதனை யுகந்தாய். இந்த அற்புத திருப்புகழை பாடுறதுக்கு அருணகிரி குர்த்தி அப்படின்னு சொல்லி சுப்பிரமணியர் சொல்கிறாரு. அம்புயனில் இன்பமுறு கும்பமுனி முன்பு வர வன்புருகு பண்புரைத்தாய். அந்த அகத்தியரை, கும்பமுனின்னா அகத்தியர், அவரு இன்பமுறதுக்காக கும்பமுனி முன்பு வர வன்புருகு பண்புரைத்தாய். உற்பன வரக்கனடு சற்பன மனப்பயமுடற்ற நற்கீரனொரு நாள் உன் சலிகை தஞ்சமென நெஞ்சுருக வஞ்சகிர உஞ்ச நேர் கிரி பிளந்தாய். அந்த நம்ம நக்கீர பெருமான் அவர் சிவ பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தார், முருகன் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, சிவ பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மேலே இருந்து, இது நான் ஒரு சொற்பொழிவில் கேட்டது, ஐயா சொன்னது, இதை உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். மீனாட்சி சுந்தரம் ஐயா சொன்னது, மரத்துலேருந்து ஒரு இலை, ஆற்று ஓரம் உட்காந்து பூஜை பண்ணுறாரு இல்லையா, அந்த மரத்துலேருந்து ஒரு இலை விழுந்திருக்குது. பாதி இலை தண்ணியிலையும் பாதி இலை கரை மேலேயும் இருந்திருக்குது. அந்த பாதி இலை பறவையாக மாறிடுச்சான், பாதி இலை மீனாக மாறிடுச்சான். மீன் தண்ணியில் இழுக்குதான், பறவை மேலே இழுக்குதான். இவர் என்ன பண்ணார், பூஜை பண்ணியிருந்தவர் இலை கீழே விழுந்ததை பார்த்துட்டாரு. பார்த்ததும் இது பறவையாகவும் மீனாகவும் மாறினதை பார்த்து பூஜை பண்ணுறத விட்டுட்டு இப்படியே பார்த்துங்கிறாராம். இது என்னதான் நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு. அப்போ யாரெல்லாம் சிவபூஜையை பண்ணும்போது இந்த மாதிரி பாதியில் நிறுத்துகிறாங்களோ அவங்களெலாம் தூக்கின்னு போய் புகையில் அடைச்சி வச்சுடுமா. 1000 பேர் ஆன உடனே சாப்பிட்ருமா. அது வரைக்கும் அது எத்தனை வருஷ காலம் ஆனாலும் 1000 பேர் ஆகணும்ல, அது வரைக்கும் அன்னம் தண்ணி ஆகாரம் சாப்பிடாதான். அதுவே 40 வருஷம் ஆகி போச்சான். ஒவ்வொருத்தராக தேடி கண்டுபிடிச்சி
அவர் சொன்ன மாதிரி இப்போன்னா ஒரே அப்படின்றதுக்குள்ளே நான் 1000 பேர் கிடச்சோம், 1000 பேர்னா 10 லட்சம் பேர் கூட கிடைப்பாங்க. அந்த மாதிரி நக்கீரரை தூக்கின்னு போயிடுச்சான். அப்போ முருகப்பெருமான் தான் இந்த மாதிரி பூதத்துக்கிட்ட மாட்டின நக்கீரரை காப்பாற்றினார். அதுக்கப்புறம் அவர் திருமுருகாற்றுப்படை பாடினார். ஏன்னா திருமுருகாற்றுப்படை பாட வைக்கணும்ன்றது அவர் சிவபெருமானை தவிர யாரையும் வழிபட மாட்டார். முருகப்பெருமானையும் அவர் வழிபடணுன்றதுனால இந்த இது பண்ணார். அந்த மாதிரி நக்கீரரை சிவபூஜையை தடுத்து இந்த மாதிரி பூஜை பாதியில் விட்டதுனால பூதம் தூக்கி போனதை நீங்கள் போய் மீட்டு கொண்டு வந்தீங்களே அப்படின்றத சொல்கிறாரு. உஞ்சலிகை நெஞ்சமென நெஞ்சுருக வஞ்சகிர உஞ்ச நேர் கிரி பிளந்தாய். மலையெல்லாம் பிளந்து சண்டை போட்டு போய் கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. எப்படியும் முற்படும் வினைப்பயனுள்ள பூமதை இப்புவியிலே மறுப்பாய். இது கலிகாலம் என்றென்ன ஒன்னாது நான் ஏழையடியே நாகையால் தற்பர தயாபரா மனோதரா மகிழ்ந்துதவு சரசகோபாலன் மருகா அது மறைகளே தந்த பரமகுருவாய் வந்த சரவண பவானந்தனே. அருமையான ஒவ்வொரு வரலாறுகளையும் சொல்லி முருகப்பெருமானை புகழ்கிறார். இந்த அருமையான திருப்புகழை பாட சொல்லி அருணகிரியை படைச்சேன். அது சொல்கிறார். அற்புத புகழ் திருப்புகழ் விருப்பொடு சொல அருணகிரிதனை யுகந்தாய். இந்த அருணகிரியை கொடுத்த அன்புயனில் இன்பமுறு கும்பமுனி முன்பு வர வன்புருகு பண்பு உரைத்தாய். எல்லாரும் சிவபெருமானை அப்படி பூஜை பண்ணுறாங்களாம். வடநாட்டு மொழியில் எல்லாரும் பூஜை பண்ணுறாங்களாம். இவர் அகத்தியர் போனாராம். நான் என்ன பண்ணுறது, எல்லாரும் இப்படி புகழ்கிறாங்களே, நான் என்ன செய்யறது அப்படின்ட்டு சொன்னாராம். நீ அந்த ரூமுக்குள்ளே போப்பா, அங்கே ஒரு ஓலகுதி பேர் எடுத்துணும் அப்படின்னாராம். போனால் அருமையான தமிழ் யாருது? நம்ம முருகப்பெருமான். நீ தமிழை பாடு அப்படின்னாராம். நம்ம கும்பமுனி தமிழை கொண்டு பரப்புனார். அது சிவபெருமான் சொல்ல எது மீனாட்சி சுந்தரையா ஒரு சொற்பொழிவில் சொல்கிறதெல்லாம் நான் கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி அற்புத தமிழை நம்மளுக்கு கொடுத்தவர். அம்புயனில் இன்பமுறு கும்பமுனி முன்பு வர வன்புருகு பண்பு உரைத்தாய் அப்படின்னு சொல்லி அருமையான திருப்புகழை நம்மளுக்கு இந்த கொடுத்ததையும் தமிழை கொடுத்ததையும் சுப்பிரமணியர் அருமையாக இந்த சுப்பிரமணிய விருத்தத்தில் சொல்லியிருக்காரு. மனப்பயம் உடற்ற நற்கீரன் ஒரு நாள் உன் சலிகை தஞ்சமென நெஞ்சுருக வஞ்சகிர உஞ்ச நேர்கிரி பிளந்தாய். அதுக்கப்புறம் அவர் முருகா என்னை காப்பாத்துன்னு சொன்ன உடனே ஓடி போய் அந்த மலையை தூள் பண்ணி அந்த குகையிலிருந்து உன்னை காப்பாற்றினார் அப்படின்ற பெருமையெல்லாம் சொல்கிறாரு. முருகப்பெருமானை நினைஞ்சி நாம் வழிபட்டோம்னா அவர் எங்கே இருந்தாலும் மயிலேறி உடனடியாக ஓடி வருவார். நம்மளுடைய துன்பம் துயரங்களை எல்லாம் தீர்ப்பார். மனமுருக பாடுங்க, மனமுருக வேண்டுங்க. திருச்சிற்றம்பலம். அற்புத மிக புகழ் திருப்புகழ் விருப்போடு சொல அருணகிரி தனை யுகந்தாய். அன்புயனில் இன்பமுறு கும்பமுனி முன்பு வர வன்புருகு பண்புரைத்தாய். உற்பன வர கனட சற்பன மன பயமும் தற்றனர் தீரன் ஒரு நாள் உன் சலிகை தஞ்சமென நெஞ்சுருக வஞ்சகிர உஞ்சநேர்கிரி பிளந்தாய். எப்படியும் முற்படும் வினை பயலப்புமதை இப்புவியிலே மறுப்பார். இது கலிகாலம் என்றென்ன ஒன்னாது நான் ஏழையடியே நாகையால் தற்பர தயாபர மனோதர மகிழ்ந்துதவ சரசகோபாலன் மருகா சதுமறைகளே
தந்த பரமகுருவாய் வந்த சரவண பவானந்தனே. அற்புத மிக புகழ் திருப்புகழ் விருப்பொடு சொல அருணகிரி தனயுகந்தாய். அன்புயனில் இன்பமுறு கும்பமுனி முன்பு வர வன்புருகு பண்புரைத்தாய். உற்பன வர கண்ணெடு சற்பன மன பயமும் தற்ற நற்கீரன் ஒரு நாள். உன் சலிகை தஞ்சமென நெஞ்சுருக வஞ்சகிர உஞ்ச நேர்கிரி பிளந்தாய். எப்படியும் உட்படும் வினை பயனும் லப்புமதை இப்புவியிலே மறுப்பாய். இது கலிகாலமென்றென்ன ஒன்னாது நான் ஏழையடியேனாகைய தற்பர தயாபர மனோதர மகிழ்ந்துதவு சரசகோபாலன் மருகா. சதுமறைகளே தந்த பரமகுருவாய் வந்த சரவண பவானந்தனே. சரவண பவானந்தனே, சரவண பவானந்தனே. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க. வாழ்க சீரடியாரெல்லாம், வாழ்க சீரடியாரெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.